வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஹித் சர்மா எல்லோ டிஷர்ட் போட போகிறாரா, அதாவது சிஎஸ்கே அணிக்காக விளையாட போகிறாரா அப்படிங்கிறத பற்றியும், ரோஹித் சர்மா பாண்டியா இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இதன் பிறகு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், இதை பற்றி எல்லாத்தையும் முழுமையாக நம்ம இந்த காணொளியில் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நேற்று போட்ட அந்த ஒரு காணொலியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை பற்றி நிறைய பெருமையான விஷயங்களை போட்டிருந்தோம். அதாவது முதல் 2 போட்டிகளில் தோற்றிருந்தாலும் கூட அவங்க பேட்டிங்கில் ஒரு கடப்பார சைடு, அது மட்டும் இல்லை பவுலிங்கில் பும்ரா இருக்காரு. அந்த டீம் ஒரு மிகப்பெரிய டீம் அப்படின்னு சொல்லி பெருமையான விஷயங்களை சொல்லியிருந்தோம். அது எல்லாமே நம்ம மிகைப்படுத்தி ஒன்றும் சொல்லலை, இருக்கிறது என்னவோ அதை தான் அப்படியே சொல்லியிருந்தோம். ஆனால் அதன் பிறகு நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தா எல்லாமே அதுக்கு நேர் எதிராக இருந்தது. இதற்கு முன்னாடி சில தொடர்களில் மும்பை இந்தியன்ஸ் அணி லீக் சுற்றோட போயிருக்காங்க. இன்னும் ஒரு சில மேட்ச்சில் இது மாதிரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் கூட இப்போ ஏன் அந்த சந்தேகம் வருது அப்படின்னா, முதல் 3 பேட்ஸ்மேன் டக் அவுட்டில் போயிருக்காங்க. முதல் ஓவர்லேயே 2 பேட்ஸ்மேன் டக் அவுட்டில் வெளியில் வந்திருக்காங்க. இது மாதிரியான பல விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ரோஹித் சர்மா பாண்டியா இந்த பிரச்சனையினால உள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் மன ரீதியாக ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் இப்போ எழுது. உண்மையில் இது என்னதான் பிரச்சனை, இப்போ என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ரோஹித் சர்மா 5 முறை வின்னிங் கேப்டன். அதாவது 2013 ரிக்கி பாண்டிங் கிட்ட இருந்து இவர்கிட்ட கேப்டன்ஷிப் வருது. அந்த 2013 23 இந்த 10 வருஷம் கேப்ல 5 முறை ஐபிஎல் கோப்பையை அந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக பெற்றுக் கொடுத்த ஒரு கேப்டன். அது சாதாரண விஷயம் இல்லை. 10 ஆண்டுகளில் 5 முறை, அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு கப் அடிச்சிருக்கார். அது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கேப்டன் ஒரு சைடு, இன்னொரு பக்கம் கேப்டனான முதல் போட்டியிலேயே கோப்பையை வென்று கொடுத்து அடுத்த தொடரில் இறுதி போட்டி வரைக்கும் தன்னுடைய அணியை கொண்டு சென்ற ஹார்திக் பாண்டியா இன்னொரு பக்கம். இப்போது 5 முறை கோப்பையை வென்ற ரோஹித் சர்மா கிட்ட இருந்து 1 முறை கோப்பையை வென்று கொடுத்த பாண்டியா கிட்ட கேப்டன்ஷிப்பை கொடுக்குறாங்க. இது உள்ளுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாண்டியாவுக்கு ஆஃப்லைனில், அதாவது கணக்கில் வராமல் ஒரு மிகப்பெரிய தொகை கொடுக்கப்பட்டதாகவும், பாண்டியா நான் உங்கள் அணிக்கு வரணும் அப்படின்னா இந்த கேப்டன்ஷிப்பை எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சதாகவும் சொல்லப்படுது. முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா பாண்டியா அம்பானி வீட்டில் போய் உட்காந்து பேசி இந்த கேப்டன்ஷிப்பை வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாகவே தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறாரு. ஒரு முறை கோப்பையை வெல்றது பெரிய விஷயம்தான், ஆனால் அந்த கோப்பையை 5 முறை ஒரு அணிக்காக பெற்றுத்தர்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இதுவரைக்கும் 16 தொடர்கள் நடந்திருக்கு. இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தொடரை விட்டுட்டு மீதி இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சது 16 தொடர்கள். இந்த 16 தொடரில் 10 முறை 2 அணிகளே வாங்கியிருக்காங்க. அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மட்டுமே 10 முறை கோப்பையை வென்றிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 6 முறை மட்டும்தான் மற்ற அணிகள் வென்றிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மகத்தான சாதனையை பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய கேப்டனாக இருந்தவர் ரோஹித் சர்மா. தன் அணிக்காக 5 முறை கோப்பையை வென்று கொடுத்த அந்த ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு பாண்டியாவை அங்கே போட்டது தான் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மட்டுமல்ல பல தரப்புல இருந்தும் விமர்சனத்துக்குள்ளாகுது. இதே நிலைமை சென்னை சூப்பர் கிங்ஸ்லேயே வந்திருக்கு. அதாவது தோனியை கேப்டன்ஷிப்ல இருந்து எடுத்து ரவீந்திர ஜடேஜாவுக்கு கொடுத்தாங்க. அதன் பிறகு இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் பார்க்குறாரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை வேறு. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணி அந்த மாதிரி இல்லை. ஹார்திக் பாண்டியாவே எனக்கு கேப்டன்ஷிப் பதவி இருந்தால் மட்டும்தான் நான் உங்கள் அணிக்கு வரும்னு சொல்லி டிமாண்ட் வச்சு வந்ததாக கூறப்படுது. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் எல்லாமே அந்த அணியினுடைய சமூக ஊடகங்கள்லேருந்து மில்லியன் கணக்கில் வெளியில் வர ஆரம்பித்தாங்க. அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள்லேருந்து மில்லியன் கணக்கான ரசிகர்கள் அதிலிருந்து விலக ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த உடனே மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஹார்திக் பாண்டியா தான் கேப்டனாக இருப்பார் அப்படின்னு சொன்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து அவங்க பின்வாங்கவே இல்லை. இதனால் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவாக சமூக ஊடகங்களில் பதிவிட்டது மட்டும் இல்லாமல் ஹார்திக் பாண்டியாவை ரொம்ப தாக்கி சோசியல் மீடியா முழுவதும் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. இதை மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் மட்டுமல்ல, ஹார்திக் பாண்டியா கேப்டனாக இருந்த குஜராத் டைட்டன்ஸ் ரசிகர்களுமே பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா, பணத்துக்காக நம்மளுடைய டீமை விட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது குஜராத் டைட்டன்ஸ் ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய வெறுப்பில் இருந்தாங்க. அந்த வெறுப்பு ரோஹித் சர்மா மேலே அனுதாபத்தையும் உண்டு பண்ணுச்சு. பொதுவாக ரசிகர்கள் அதிகம் இருக்கக்கூடிய 3 அணிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் அணி, சென்னை சூப்பர் கிங்ஸ், இன்னொன்று ஆர்சிபி. இதற்கு காரணம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஆரம்ப கட்டத்தில் சச்சினுக்கு யாரெல்லாம் ரசிகராக இருந்தாங்களோ அவங்க எல்லாமே அவரை சப்போர்ட் பண்ணுற விதமாக மும்பை இந்தியன்ஸை ஆதரித்தாங்க. அங்கே இருந்த ரசிகர்கள் அப்படியே ரோஹித் சர்மாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் சென்னை சூப்பர் கிங்ஸில் தோனியினுடைய ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு ஆதரவாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஆதரித்தாங்க. ஆர்சிபியில் விராட் கோலி இருக்கிறதுனால அந்த டீமுக்கும் ரசிகர்கள் பட்டாலும் அதிகம். இப்படி அதிக ரசிகர்கள் இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தரமான ஒரு எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி தான். அதனாலேயே பெரும்பாலான சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியை பார்த்தாலே பிடிக்காது. ஏன் அப்படின்னா, தன்னுடைய எதிரியாக நினைக்கக்கூடிய ஒரே ஒரு அணி அவங்க மட்டும்தான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே
ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவாக பல மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் ஆர்சிபி ரசிகர்களுமே ஹார்திக் பாண்டியாவுக்கு எதிராகவும் ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவாகவும் சோசியல் மீடியா முழுக்க பல பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போட்டித் தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஆகாஷ் சோப்ரா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த பிரச்சனை அகமதாபாத்தில் மும்பை இந்தியன்ஸ் குஜராத் விளையாடக்கூடிய அந்த போட்டியில் மிகப்பெரிய அளவில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரியே மும்பைக்கும் குஜராத்துக்கும் முதல் போட்டி அகமதாபாத்தில் தொடங்குச்சு. அன்னைக்கு குஜராத்தில் இருந்த ரசிகர்கள் எல்லாருமே ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவாக ஸ்டேடியத்தில் இருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஹார்திக் பாண்டியா உள்ள வரும்பொழுது கூட ரோஹித் அப்படின்னு கத்த ஆரம்பித்தாங்க. இது ரோஹித் சர்மா உள்ள வரும்பொழுதும் சரி, ஹார்திக் பாண்டியா உள்ள வரும்பொழுதும் சரி, இந்த சத்தம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. இதனுடைய உச்சகட்டமாக அந்த போட்டியின் பொழுது ஒரு நாய் ஒன்று உள்ளே வந்தது. அப்போது ஹார்திக் பாண்டியாவை கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த நாய் ஓடுறதை பார்த்துட்டு பாண்டியா பாண்டியா அப்படின்னு கத்த ஆரம்பித்தாங்க. இது சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. இப்படி முதல் போட்டியிலேயே இந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு. இது அப்படியே முடியும்னு பார்த்தா இரண்டாவது போட்டியிலையும் ரசிகர்கள் பாண்டியாவை வெட்டுறதா இல்லை. எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக நடந்த அந்த போட்டியிலையும் ரசிகர்கள் எல்லாரும் மிகப்பெரிய அளவில் கத்தி தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க. இந்திய ரசிகர்கள் தங்களுடைய நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயரை இந்த அளவுக்கு சத்தம் போட்டு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துறத நான் இப்போதான் முதல் தடவையாக பார்க்குறேன், இது எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து வீரர் பீட்டர்சனே சொல்லியிருந்தார். அதே போல் முதல் போட்டியிலேயே பும்ரா கிட்ட ஹார்திக் பாண்டியா ஒன்று சொல்ல, அதை பும்ரா எதுவுமே கண்டுக்காத மாதிரி போனதுக்கப்புறம் ரோஹித் சர்மா பும்ரா கிட்ட பேசி அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சார். இது மாதிரியான சில விஷயங்கள் தான் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே நல்ல மனநிலையில் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும்புது. என்னதான் ஒரு அணி மிகச்சிறந்த வீரர்களை வச்சிருந்தாலும் சரி, ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாமே நல்ல மனநிலையில் இருக்கணும். இதனால தான் ஆர்ஆர் கூட நடந்த அந்த போட்டியில் 3 பேர் டக் அவுட் ஆனதுனால இதை நிரூபிக்கிற விதமாக எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் வலுக்க ஆரம்பிச்சது. இதற்கு மத்தியில் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் தன்னுடைய அணி தோற்றாலும் பரவாயில்ல, ஹார்திக் பாண்டியா ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ண அந்த விஷயமும் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதை பற்றி ரெய்னா சொல்லும்பொழுது, மும்பை இந்தியன்ஸ் அணியை நம்பி ரோஹித் சர்மா இல்லை, ரோஹித் சர்மாவை நம்பி தான் மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய எதிர்ப்பை மிக பலமாக சொல்லியிருந்தார். அப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பில் இருந்து தூக்கப்பட்டு பாண்டியாவுக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டது எல்லா தரப்புல இருந்தும் எதிர்ப்புக்குள்ளாகிருக்கு. சரி, இதனால் என்ன ஆக போகுது? ராயுடு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2025 ரோஹித் சர்மா சிஎஸ்கே அணிக்கு விளையாடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2025 தோனி விளையாட வரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஒருவேளை அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் அப்படின்னா அந்த இடத்துக்கு ரோஹித் சர்மா வர்றது தான் சரியாக இருக்கும். ஏன் அப்படின்னா 2 பேருமே ஐபிஎல் தொடரில் தங்கள் அணிக்காக 5 முறை கோப்பை வென்று கொடுத்த கேப்டன்கள். அப்போது தோனி அங்கேருந்து போகிறாரு அப்படின்னா அந்த இடத்துக்கு ரோஹித் சர்மா சரியான ஆளாக இருப்பார். இதனால் பாதிக்கப்பட போகிறது மும்பை இந்தியன்ஸ் அணி தான். அது மாதிரியான ஒரு ஹிட்மேன் அந்த அணியிலேருந்து விலகிறது அந்த அணிக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஒருவேளை இந்த கேப்டன்ஷிப் இப்போ இருக்கக்கூடிய ருத்ராஜ் கிட்டே மெயின்டைன் ஆனாலும் ஓப்பனிங்கில் ஒரு பிளேயராக ரோஹித் சர்மா சிஎஸ்கேவில் இருக்கிறது இந்த அணிக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன்ஷிப் தூக்கப்பட்டு அது ஹார்திக் பாண்டியாவுக்கு கொடுக்கப்பட்டது சரியா தப்பா? உங்களுடைய பதிவை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மறக்காமல் பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.